இப்போ இங்கிட்டு வந்தோடனே ஓடியாந்துருச்சுங்க. அதுக்கு தான் சொன்னேன் அவங்க அம்மா கிட்ட உட்காரு வந்துருங்க அப்படின்னு. நான் பாலை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்டா. அதுதானே சொன்னேன். பால் சோறு சாப்பிடுதுங்க எல்லாம். ஆ அவங்க அம்மா கூட சிக்கன் எடுத்துக்கல. அவங்க அம்மா பால் தான் சாப்பிடுது. ம் நான் உன்னோட எடுக்கலான்னு நினச்சேன் வைக்கிறத. அப்புறம் திடுத்து வந்து அதை மறந்துட்டேன். ஒன்றை வாய் பார்த்துக்கிட்டே ஓனே மறந்துட்டேன். பால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிருக்கலாம் அவளுக்கு. நீ அங்கிட்டு இருக்கும்போதே அது ஃபுல்லாக ஊற்றிருக்கலாம்ல. கொட்டிருமேன்னு நினச்சேன். ஃபுல்லாக பால் ஊற்றிட்டோன்னு வச்சுக்கேன், அங்கே சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ம் அவங்க அம்மாவே பால் சோறு தான் சாப்பிடுது. ஆ அவங்க அம்மா பாலை மட்டும் உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கா. நான் நீ அங்கிட்டு நிற்கும் போதே பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும்ல. நேற்று இங்கே உட்காந்து வாய் பார்த்துக்கிட்டு இருந்தது, எனக்கு தெரியாது. ஆ பால் சோறு தான் கேட்குதுங்க. அவங்க அம்மாவுக்கு வயிற்றுல ஒன்றுமே இல்லை பாப்பா. அதுங்க அவங்க அம்மா கிட்ட பாலை உறிஞ்சு உறிஞ்சு கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க. அவங்க அம்மா தான் சாப்பிடுது பசியோட. நேற்று நைட்டே அதுக்கு பசிக்குதுன்னு தான் வந்து உட்காந்துட்டு இருந்தது அவளுக்கு. அதான் நான்